சாம்ராஜ் நகரில் வாட்டர்மெலன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த தோட்டத்துலேயுமே இந்த அளவுக்கு ஈல்டும் இல்லை, இந்த அளவுக்கு காய் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு மெயின் காரணம் ஸ்கைடோக்கோட ஆட்டோமேஷன் சொல்லலாம். 5 கேட் வால் 6 கேட் வால்வுக்கு ஒரு சோலார் பேனல் போட்டு அந்த 5 கேட் வால்வையும் இணைச்சிருக்காங்க. அதனால் எனக்கு மெயினாக 60 ஏக்கருக்கும் ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போகிற செலவே கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு அது கம்மியாகிடுச்சு. எல்லா ஸ்டார்டரையும் எனக்கு ஒரே சிம் கார்டில் ஒரு வைஃபை சிஸ்டத்துலேயே போட்டு கொடுத்தீங்க இல்லையா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். 10 ஸ்டார்ட்டுக்கு அதுக்கே 2000 ரூபா மாத செலவு. அந்த 2000 ரூபா நீங்கள் மிச்சம் முடியும். நிறைய கம்பெனிஸு பார்த்தேன், நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் சொன்னாங்க. உங்கள் இது அந்த பட்டர்ஃப்ளை வால்வ் சிஸ்டம் அந்த ஆப்ரேஷன் மெத்தட் ப்ராப்ளம் ஃப்ரீயாக இருக்குது. விவசாயிகள் கண்டிப்பாக இந்த மாதிரி கம்பெனிஸை தேர்ந்தெடுக்கலாம். ஸ்கைடெக் நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வணக்கம். நம்ம கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரில் ஒரு ஃபார்மில் இருக்கோம். திரு சாஜி மோன் மற்றும் பாபு அவர்களை தான் மீட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மில் நம்ம ஆட்டோமேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் பக்கமாச்சு. அதுக்கப்புறம் அவங்க பனானா கிராப் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் எடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, நம்ம ஆட்டோமேஷன் அவங்களுக்கு எப்படி யூஸ் ஆச்சு எல்லாம் கேட்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 65 ஏக்கர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 60 வால்வுக்கு பக்கமாக போட்டிருக்கோம். 3 இன்ச் வால்வு. இது எல்லாமே சோலாரில் தான் ஆப்ரேட் ஆகுது. எந்த ஒரு வால்வுக்குமே ஒயர்ஸ் கிடையாது, எல்லாமே ஒயர்லெஸ் தான். வாங்க அதை பற்றி டீட்டெயில் அவங்களுக்கு எப்படி ஆப்ரேட் ஆகுது, எப்படி யூஸாக இருக்குது கேட்டுக்கலாம். இப்போ ஸ்கைடெக்கோடைய அந்த ஆட்டோமேஷன் சிஸ்டத்தில் நீங்கள் சொல்லலாம், அது பட்டர்ஃப்ளை கேட் வால் போட்டுருக்கிறீங்க. பட்டர்ஃப்ளை கேட் வால்க்கும் நான் அனலைஸ் பண்ணல, நிறைய கம்பெனிஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க தோட்டத்துக்குலாம் போய் பார்த்துருக்குறேன். இப்போ அவங்கெல்லாம் அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெரிய பிளேயர்ஸ்லாம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் சோலனாய்டு வால்வு தான் போட்டிருக்காங்க. சோலனாய்டு வால்வு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, ஒரு டஸ்ட்டு இல்லை இரிகேஷன் நம்ம பண்ணும்போது அதில் ஃபெர்டிகேஷன் விடும்போது அதில் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இதெல்லாம் அதிகம் ஆச்சுனாக்கா இந்த வால்வு பிளாக் ஆகிடுது, சரியாக ஓப்பன் ஆக மாட்டேன்றது. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய வருது. அப்புறம் அதில் காயில் இருக்கிறதுனால அது கரண்ட்டு எப்போதும் தேவைப்படுது. நம்ம ஸ்கைடெக் உங்கள் சிஸ்டத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னாக்கா, அது கரண்ட்டு தேவையானால் அதை எடுத்துக்கிடுது. எப்போ மோட்ரு ஓப்பன் பண்ணுமோ அது அந்த வால்வு ஓப்பன் பண்ணுமோ அந்த மோட்ரு ஆப்ரேஷனுக்கு கரண்ட்டுக்கு நம்ம கமாண்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த பேட்டரியிலேருந்து எடுக்குது. அந்த சிஸ்டமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ பவர் சேவிங் நல்லா இருக்குது. பேட்டரி உங்களுக்கு அடிக்கடி போகிறது இல்லை. ஸோ பேட்டரியோட பவர் அப்படியே உங்களுக்கு சஸ்டெயினாக நின்றுட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயம் நல்லா இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, இன்றைக்கி நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க, ஆட்டோமேஷன் போட்டுட்ருக்காங்க. ப்ரைஸிங் பார்த்திங்கனாக்கா எல்லாம் சைனாலேருந்து ப்ராடக்டை கொண்டு வந்துட்டு சைனீஸ் ப்ராடக்டில் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் போச்சுனாக்கா அந்த டோட்டலாக அந்த யூனிட் அப்படியே தூக்கி துணை போட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டுருக்கு. உங்களோட சிஸ்டத்தில் எல்லாமே உங்களோட ஓன் ப்ராடக்ட்டுங்கிறதுனால இந்தியன் ப்ராடக்ட்டு. ஸோ நல்லா இருக்குது அந்த விஷயம். போர்டு நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. சாஃப்ட்வேரு உங்களுடைய ஓன் சாஃப்ட்வேரு நீங்களே எனக்கு நிறைய கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா லைன் 1 லைன் 2 லைன் 3ல் கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க எங்களோட இபி சிஸ்டம். அதை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த போர்டில் அழகாக L1க்கு என்ன தேவையோ அந்த L1க்கு ஹையஸ்ட்டாக எது வருதோ, L2க்கு எது வருதோ, L3க்கு எது வருதுங்கிறத உங்களுடைய அந்த சாஃப்ட்வேர்லேயே கரெக்டாக அதுவே எடுத்துக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல அருமையாக பண்ணியிருக்கிறீங்க. ப்ரைஸ் இம்பேக்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பெரிய பிளேயர்ஸ் பண்ணிகிட்ருக்கிறதுக்கும் உங்களோட ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேரியேஷன் இருக்குது, சீப்பாகவும் இருக்குது, குட் குவாலிட்டி ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். தோட்டத்தில் இப்போ ஸ்கைடெக் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா 5 கேட் வால் 6 கேட் வால்வுக்கு ஒரு சோலார் பேனல் போட்டு அந்த 5 கேட் வால்வையும் இணைச்சிருக்காங்க. அதனால் எனக்கு மெயினாக 60 ஏக்கருக்கும் ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போகிற செலவே கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு அது கம்மியாகிடுது. ரெண்டாவது ஒயர் எடுத்துகிட்டு போகிறேன், உழவு ஓட்டும் போது பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். எங்கே அது கட்டாகிருக்குது இல்லை ஆச்சு அது இல்லையா வரலையா இதெல்லாம் ஒவ்வொரு தடையும் பார்க்கணுன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஏன்னா எலி கடிச்சிடும், அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்துலாம் ஒயர்லெஸ் நான் எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்குது. அதனால் ஒயர்லெஸ்ஸுக்கு போகிறது ஒயரிங்கை விட சீப்பாகவும் இருக்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது.
மெயின்டெனன்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க? 2-3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சுங்களா? நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக்கெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்களா மொபைல் மூலியமா? ஆமாம், அது நான் உங்களுக்கு அது எப்படி இருக்கு? ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் மற்றதை கம்பேர் பண்ணல ஒரு ஆள்கிட்ட போய் அந்த கேட் வால் திறந்துட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கும் செல்ஃபோன்லேயே நீங்கள் டபுள் டேப் பண்ணி ஜம்ப் கொடுக்குறீங்க. இது நான் நினச்ச நேரத்துக்கு நான் கரெக்டாக இது பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. முன்னாடிலாம் லேபர் ஓரியன்டேஷன்லேயே போயிட்டு இருந்துச்சு. லேபர் சொல்லுவான் அங்கே தண்ணி பாய்ச்சிட்டு சார் அப்படிமா, அவன் அங்கே போய் படுத்து தூங்கி காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னாக்க தண்ணி பாஞ்சா அங்கே போய் பார்த்தா தண்ணியே பாஞ்சிருக்காது. இப்போ என்னடான்னா தண்ணி பாஞ்சா இல்லையாங்கிறது எனக்கு 100% எனக்கு தெரியும். பாஞ்சா இல்லையாங்கிறது குட்டை காலியாக இருக்குது, தண்ணி போயிருக்குது, இந்த கேட் வால் போயிருக்குது, அடுத்தாப்புல எந்த கேட் வால்க்கு போடணுங்கிறது எனக்கு நீட்டாக தெரியுது. லேபரை நான் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காட்டுக்கு ஓகே 2 மணி நேரம் பாஞ்சிருக்குது, சரி அடுத்த காட்டுக்கு. இந்த விஷயம் ஒரு என்னன்னா கரண்ட்டு இங்கே கரண்ட்டும் இர்ரெகுலராக இருக்கிறனால கரண்ட்டு போயிருக்கும், தண்ணி பாஞ்சிச்சுருவோம், எப்போ கரண்ட் போச்சுங்கிறதே தெரியாது. இதில் என்னன்னாக்கா எப்போ கரண்ட் வந்துச்சுது, எப்போ போச்சுது, எப்போ ஆன் ஆகிருக்குது, இந்த டேட்டா ஃபீட்பேக் கிடைக்கிறதுனால இந்த கேட் வால்க்கு இவ்வளோ பாஞ்சிருக்குங்கிறது அது நல்ல விஷயம். கரண்ட் எப்போ இருக்குன்னா எல்லாமே நம்ம செல்ஃபோன்லேயே பார்த்தோம். கம்ப்ளீட்டாக எல்லா டேட்டாஸும் வந்துருக்கு. ரெண்டாவது ஸ்டார்டர்லாம் நீங்கள் வந்து எல்லா ஸ்டார்டரையும் எனக்கு வந்து ஒரே யூனிட்ல இணைச்சி கொடுக்குறதும் ஒரு நல்லா இருக்கும். ஆமாம், அப்ளிகேஷன் ஒரே அப்ளிகேஷன் இணைஞ்சிட்டு ஒரே சிம் கார்டில் ஒரு வைஃபை சிஸ்டத்துலேயே போட்டு கொடுத்தீங்க இல்லையா, அது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் அப்படின்னா இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கும் ரீசார்ஜ் பண்ணி ஒவ்வொன்றுக்கு 200 10 ஸ்டார்டருக்கு அதுக்கே 2000 ரூபா மாத செலவு. அந்த 2000 ரூபா நீங்கள் மிச்சம் பண்ணிக்கலாம் ஒரு சிம்மோட. ஒரே சிம்மோட வேலை. டோட்டல் ஏரியாவும் வைஃபைலே கவர் பண்ணி கொடுத்துருங்க, அதுவும் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே வந்து இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க, கீழே ஃபார்மில் போடலான்னு சொல்கிறீங்க. இப்போ கீழே போடணும். இதோட சக்ஸஸ் நல்லா இருக்கிறதுனால அதை பார்த்து போடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அது நான் இந்த ஃபீல்டு முடிச்சுட்டு கீழே போகும்போது அது உடனே அதை ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அந்த ஒர்க்கையும் ஓகே கம்பல்சரி அதை போட்டே ஆகணும். ஏன்னா நான் வெளியில் எல்லா பக்கமும் சுற்றி வர்றதுனால எனக்கு வந்து எல்லாமே மொபைல்லே பார்க்குறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நான் அதையும் போட்டுட்டு ஒரே இடத்துல எல்லா கேட் வாலையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம்ல, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் எந்த வயலுக்கு எவ்வளோ தண்ணி போகுது, எவ்வளோ ப்ரெஷரில் போகுது, எல்லாமே நான் ஒரே மொபைல் அப்டேட் ஒரே அப்ளிகேஷனில் பார்த்துறதுனால அது இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. எந்த நேரத்தில் வேணாலும் எங்கே ஒருத்தர் தூங்கிட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்த்தாலுமே நம்ம இந்த அப்டேட்டில் என்ன வேணாலும் பார்த்துக்கலாங்கிறது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு ஏதாவது ஒரு டவுட்னாலும் சரி இந்த ஸ்கைட் அவங்களோட இதை கூப்பிட்டு உடனே 24/7 எப்போ கால் பண்ணாலும் ஒரு முகம் சொல்லிக்காமல் சந்தோஷம் ஹாப்பியாக அதை அட்டன் பண்ணி என்னன்னு எனக்கு தெரிஞ்ச டவுட் அவர்கிட்ட கேட்கும்போது சார் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கும்போது அவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதை பண்ணிடும். எனக்கு அது மோட்டர் ஸ்டார்ட் ஆகிரும், அது கண்டினியூ அது ரன் ஆகும்போது நான் திருப்தியாக போய் அது மற்ற வேலைகளை பார்க்குறது எனக்கு ஈஸியாக இருக்கும். இவங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அப்புறம் உரம் விடுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. எந்த ஒரு கேட் வாலுக்கு டைமிங் செட் பண்ணிவிட்டு அந்த டைமிங்க்கு அந்த கேட் வால் முடிஞ்ச உடனே கலக்கி அதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாலே போதும், அதுவே எடுத்துக்கிறது மாதிரி செட்டிங் கரெக்டாக இருக்குது. அப்புறம் எந்தெந்த கேட் வால்வுக்கு எவ்வளோ டைமிங் செட் பண்ணணுமோ அதை செட் பண்ணி விட்டு அதில் போய் மற்றபடி பழையதில் இருந்தேன்னா நான் போய் விட்டு அதை கேட் ஆகிதா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் உரம் விடும்போது எதாவது டேக்கப் எதாவது கலந்து இருந்தாலும் ப்ரெஷரில் தெரியுது, உடனே ஆஃப் பண்ணிட்டு அதை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ரெடி பண்ணிட்டு மறுபடியும் விடுறதுக்கு ரொம்ப வசதி ஈஸியாக இருக்குது. பைப்லைனில் தண்ணி போய் அங்கங்கே பைப்லைன் முதல்லாம் உடையும், அது தெரியதே இல்லை. சாரோட இதில் யூனிட்டில் வந்து இப்போ ப்ரெஷர் சென்சார்லாம் மாட்டியிருக்கிறதுனால அதிக ப்ரெஷர் வந்து பைப்லைனை உடைக்க போகிறதுக்கு முன்னாடியே மோட்ரு ஆஃப் ஆகி நம்ம பைப்லைன் உடையிற பிரச்சனை இல்லை. முதல்லாம் அடிக்கடி அங்கங்கே உடையும், அதுவே ஒரு வேலையாக இருந்துச்சு. இந்த ப்ரெஷர் சென்சார் மாட்டி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது நமக்கு. அது அந்த அதிக ப்ரெஷர் வந்தாலும் எனக்கு மெசேஜ் அலர்ட் ஆகிடுது. அப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் வந்து 2 கேட் வால்வுக்கு பிரித்து கன்வே பண்ணி அதை விட்டுறதுனால அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. வேறு இன்னும் சொல்கிறேன், நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இதை பற்றி. இங்கே இருக்க சிஸ்டத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்கு கர்நாடகாவுக்கு. ஏன்னா இங்கே 6 மணி நேரம் கரண்ட் வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒரு 60 ஏக்கரை காடை நீங்கள் மெயின்டைன் பண்ணி வரணும்னா கேட் வால் சிஸ்டம்லாம் மேனுவலெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் விவசாயத்தில் ஏதாவது 10 பைசா நம்ம சம்பாதிக்கணும்னா இது ஒன்று தான் வழி. ஆட்டோமேஷன் இந்த மாதிரி ஏதாவது போட்டு நிறைய கம்பெனிஸு பார்த்து நிறைய இடங்கள்லையும் அவங்க போட்டிருக்க தோட்டங்கள் எல்லாம் போய் பார்த்தோம். நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் சொன்னாங்க. உங்கள் இது அந்த பட்டர்ஃப்ளை வால்வ் சிஸ்டம், அந்த
அந்த ஆப்ரேஷன் மெத்தட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, ப்ராப்ளம் ஃப்ரீயாக இருக்குது, ப்ராப்ளம் ஃப்ரீயாக இருக்குது. 6 மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கல, எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நல்லா வாழ்வு நல்லா போயிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சுவலி இப்போ இந்த வாட்டர் மெலன் இப்போ போட்டேன், சாம்ராஜ் நகரில் வாட்டர் மெலன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே இப்போ காய் எடுக்கிறதுக்கு வந்தவங்க லோட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த லோட் மேலாம் சொல்கிறாங்க ஒரு 200 தோட்டம் அவங்க போனதில் எந்த தோட்டத்துலேயுமே இந்த அளவுக்கு ஈல்டும் இல்லை, இந்த அளவுக்கு காய் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு காரணம் ஏன் அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்போது, ஒரு பக்கம் உரம் கொடுக்கறது மெயின்டெனன்ஸ்லாம் இருந்தாலுமே வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு எனக்கு இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே பண்ண முடிஞ்சது. இதுக்கு மெயின் காரணம் ஸ்கைடோக்கோட ஆட்டோமேஷன் சொல்லலாம். ஈல்டும் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்லே யாருக்கு சாம்ராஜ்யம் டிஸ்ட்ரிக்ட்லே யாருக்கும் இந்த அளவுக்கு ஈல்டு இல்லை, எனக்கு இருந்துச்சு. அதை இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒரே கிராப்பில் நான் ஆட்டோமேஷன் பண்ண பணத்தை ஏர்ன் பண்ணிட்டேன். இனிமேல் எனக்கு அது ஃப்ரீயாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆமாம், விவசாயிகள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கம்பெனிஸை வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஸ்கைடெக் நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.